கான்ஃபிடென்ஸ், அதாவது நம்பிக்கை தாண்டிய தன்னம்பிக்கை, அதுதான் நம்ம சொல்லுவோம். என்னென்னா கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்து எதையும் முடிச்சிட முடியும், செய்து முடிச்சிட முடியும், எதையும் பண்ண முடியும், நம்மளால் எதுவும் முடியும் அப்படிங்கிறது வந்து ஓகே. பட் நம்ம தான் பண்ண முடியுங்கிறது வந்து கிடையாது. கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதாவது எல்லாராலும் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு காமன் கான்ஃபிடென்ஸ். பட் இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை தாண்டி அரகண்ட்டான ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ திஸ் பர்டிகுலர் ஆக்ட் வந்து நம்ம தான் பண்ண முடியும், இந்த ஆக்ஷனை நம்மளால் யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து அரகண்ட் லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். இதை இப்படியும் கூட எடுத்துக்கலாம். இந்த அரகண்ட் லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து யாருக்கு இல்லையோ அவங்க வந்து காமனாக தான் இருப்பாங்க. காமனானா அவங்களால காமனான விஷயங்கள் மட்டும் தான் செய்ய முடியும், ஸ்பெஷலான விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியாது. பட் இந்த அரகண்ட் லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்கனால எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் செய்ய முடியும். இதுதான் ஃபேக்ட். லைக் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்கன்னா, இல்லை மியூசிக் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா, எனி கைண்ட் ஆஃப் லெஜெண்ட்ஸ் வந்து உருவாகுறாங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் அப்படின்னா, இந்த அரகண்ட் லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்டால் நல்லது தான். அதாவது அவங்கள பூஸ்ட் பண்ணுற வரைக்கும் இது ரொம்ப நல்லது. அவங்கள தாண்டி அவங்களுக்கும் தொல்லையும் தொந்தரவும் தராமல் அவங்கள சார்ந்தவங்களுக்கும் தொல்லையும் தொந்தரவும் தராத வரைக்கும் நல்லது. பட் இது என்னைக்கு வந்து ஒரு சாட்டிக்கான ஒரு கண்டிஷனுக்கு போகுதோ, என்னைக்கு வந்துட்டு பார்த்தோம்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆப்போனண்ட்டாக, அதாவது கூட இருக்கக்கூடிய ட்ரஸ்டடான பர்சன்ஸை கூட, தெரிந்த நபர்களை கூட, நம்பிக்கையான அதாவது உண்மையான நபர்களை கூட ஒரு ஆப்போனண்ட்டாக நினைக்கிற அளவுக்கு இந்த அரகண்டான கான்ஃபிடென்ட் போகுதோ அங்கே தான் வந்து ஒரு கலவரமே உருவாகும். ஸோ அந்த சமயத்தில் இது கண்டிப்பாக தேவையில்லாத ஒன்று, பேடான ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை நமக்கு ஏற்படுத்தும். ஸோ கான்ஃபிடென்ட் மஸ்ட், ஓவர் கான்ஃபிடென்ட் ஆல்சோ மஸ்ட். அதையும் தாண்டி விடாப்பிடியான ஒரு நம்பிக்கை இருக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் அதை விட மஸ்ட். அதுதான் பெஸ்ட். தேங்க்யூ.